வந்து அடுத்த டிஷ்ஷுக்கு இப்போ இதுக்காக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறது வந்து பெப்பர் சிக்கன். பெப்பரை நல்லா நுணுக்கி கடைசியாக போடணும். அதுக்குள்ளே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அது போட்டு அரைச்சிருக்கோம். அதை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை போடுவோம். இது வந்து அரைச்ச விழுது. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறமா சோம்பு தலை இது வந்து க்ரீன் கலர் தான் கிடைக்கும். ஃபினிஷிங் வரப்போ க்ரீன் கலர் கிடைக்கும். பெப்பர் போட்டு நல்லா கொஞ்சம் டார்க் மெரூன் கலரில் வரும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இல்லா பச்சை கலரில் ஆகிடுச்சா? இது நம்ம தக்காளி எடுத்து போடுறோம். பெப்பர் சிக்கனுக்காக செய்கிறோம். தக்காளி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கலாம். டைம் கொடுக்கலாம். இதோடையே நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கோம். சிக்கனை தூக்கி இதோடு சேர்த்து வேகணும்ல, ரெண்டாவது நம்ம கடக்கடாது பெப்பர் போடணும்னு இடித்து. இதில் வந்து காரம் மிளகாத்தூள் சேர்த்தக்கூடாது. பெப்பர் சிக்கனுனால பெப்பர் தான் ஃபுல்லாக போட்டுக்கணும். காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது. அதோட பெப்பரை இடித்து ஆட் பண்ணி போடுறோம். பாருங்க, இதில் பெப்பர் பவுடர் போட்டுச்சிட்டோம். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு நல்லா உரலாக இடிக்க போகிறோம். பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் மட்டும்தான் போடுறது பாக்கி. நல்லா துகளாக இடித்து வச்சுருக்கேன் பெப்பரை நம்ம இதோட தூவ போகணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம். சரியா? நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சுட்டோமா, என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சிடலாம். பெப்பர் சிக்கன் சூப்பர் ரெடி.